அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெற்றி செல்வி, காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளர். நான் முத்தமிழ் கவலர் கியா விஸ்வநாதன் ஐயாவோட பேத்தி. நான் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். நான் இதே காஞ்சிபுரத்தில் மாதுரல்ல இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காஞ்சிபுர சட்டமன்ற தொகுதியில் நான் தேர்வாகி வரும்போது ஒரு அடிப்படையான 3 விஷயங்கள் இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஒன்று குடிக்கும் குடிநீர், சுத்தமான குடிநீர், அது இலவசமாக தரப்படணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் எல்லார் வீட்லேயும் மீட்ரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசு தன் மக்களுக்கு குடிநீர் இலவசமாக தரணுன்றது எங்களோட கொள்கை. அதனால அதை முதல்ல பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி அந்த கழிவுநீர் கால்வாய்கள் ஓடிட்டுருக்கு. அது ஒரு வெயில் காலத்திலேயே அது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இவ்வளோ ரொம்பி வழியும் போது என்னால் ஒரு மழைக்காலம் எப்படி இருக்கும்ன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களுக்கு ஊரே சாக்கடை காடாக தான் இருக்கும். முதல்ல அதை தடை பண்ணணும். அதற்கான வழிவகைகள்லாம் செய்யணும். மூன்றாவதாக இது காஞ்சிபுரமா குப்பைபுரமான்னு கேட்குற அளவுக்கு ஒரு குப்பை கொட்டி கிடக்கு. ஊர் எங்கெல்லாமா இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த வையாபுரி பக்கத்தில், நத்தப்பேட்டை பக்கத்துலலாம் அவ்வளோ குப்பைகள் இருக்குது. அதை வேற எரிச்சு வேற விடுறாங்க. அதை குப்பைகளை எரிக்கிறதுனால நிறைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. முதல்ல நான் வரும்போது இந்த 3 விஷயங்கள் போர்க்கால நடவடிக்கையில் சரி பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கப்புறமா அந்த குடிநீர் ஆதாரத்துக்கான ஏரி குளங்கள் சீரமைப்பெல்லாம் பண்ணாதான் கிரவுண்ட் வாட்டரோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தண்ணீருக்கான திட்டங்கள், ஏன்னா இப்போ மக்கள் சொல்றாங்க 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணீரே கிடைக்குதுன்னு. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா குடிநீர் சார்ந்த அந்த நீர்நிலைகளை எல்லாம், ஏன்னா நம்ம காஞ்சி மண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா பாலாறு, கிளாறு, வேகவதி ஆறு, மஞ்சள் நீர்னு அவ்வளோ இருந்தும் அதையெல்லாம் குப்பை மேடாக்கிட்டாங்க, தூத்துட்டாங்க. பாதி பேர் அதெல்லாம் பட்டா போத்து வித்துட்டாங்க. அதனால அதைக்கெல்லாம் அதனுடைய ரூட்டை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி நீர் ஆதாரங்கள், ஏன்னா கோயில் நகரம் சுற்றி ஏரி குளங்கள் தான் இருக்குது. அதையெல்லாம் தூர்வாரி இந்த நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கையில் எடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம்.